இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். ஆனால் பேசிக்காக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலே உடனே சில பேர் கெத்தா பார்ப்பாங்க, சில பேர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ ஐடியாலஜி வந்துருச்சு. நிறைய காமெடியும் பண்ணிட்டாங்க, நிறைய ட்ரோல் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங்னாலே ஆனாவுனா எவனை எடுத்தாலும் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு தெருவுக்கு 10 பேர் இருக்கான். இந்த மாதிரி நிறைய காமெடி மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் படிக்கிறப்போ நான் பாஸ்ட் அவுட் ஆனது 2013. அந்த டைமில் இன்ஜினியரிங் கொஞ்சம் மரியாதை இருந்தது. அதனால தான் 5 டைமில் இன்ஜினியர் ஆனோம் எல்லாருமே. ஆனால் இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியாமல் எல்லாரும் உள்ளே போய் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாமல் வெளியில் வந்து இன்ஜினியர்னா என்ன ஆகணுன்றது தெரியாமல் கடைசி வரையும் என்னென்ன ஃபீல்டுக்கோ போய் அந்த ஃபீல்டையே ஒரு கிரிஞ்சு ஃபீல்டு ஆக்கி காமெடி ட்ரோல் ஆக்கி அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்ஜினியரிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபீல்டு. அது பிடிச்சவங்க, ஆசைப்படுறவங்க, அதை பேஷனாக எடுத்துக்கிறவங்க மட்டும் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போங்க. அப்போ தான் அது உள்ள அது மேலே ஒரு மரியாதை வரும். இப்போ மெடிக்கல் ஃபீல்டுக்கு இன்னை வரைக்கும் ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூவும் ஜாஸ்தி, அதை படிக்கிறதுக்கான இதுவும் ஜாஸ்தி. இப்போ ரீசெண்டாக நீட் அது இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு வந்ததில் அது மேலே இருக்கிற மரியாதையும் கௌரவமும் இன்ன வரையும் குறையாமல் இருக்குது. ஆனால் இன்ஜினியரிங் மேலே நிறைய காமெடி ஆக்கி அதோட மரியாதையை கெடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் படிக்க போகிறவங்க தான் அதோட மரியாதையை திருப்பி மீட்டு எடுத்துகிட்டு வரணும். நான் இன்ஜினியராக எனக்கு இருக்கிற வருத்தம் அதுதான். இன்ஜினியரிங் மேலே சீக்கிரமாக ஒரு மரியாதையை உருவாக்க வேண்டியது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இனிமேல் படிக்க போகிறவங்களும் அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் இன்ஜினியராக இருந்து உங்களுக்கு இதே மாதிரி வருத்தமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன வருத்தங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.